அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹெல்த்தி ஹோம்மேட். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாருக்கும் ரமலான் முபாரக். நோன்பு எப்படி போகுது எல்லாருக்கும்? இன்ஷா அல்லாஹ் எல்லோரும் எல்லாருக்காகவும் துவா செய்வோம். இன்றைக்கி நம்ம சேனலில் 1 kg அளவுக்கு ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு கொடுவா பிஸ்கு மீன் எடுத்துருக்கிறேன். ஃபிஷ் பிரியாணியை பொறுத்தவரையும் கொடுவா பிஸ்கு, அப்புறம் கத்தாழை, அஞ்சலா மீன் இது எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் வேறு எதுவும் ஃபிஷ்ஷை வச்சு பிரியாணி செய்வீங்களா அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மேரினேட் பண்ணி வச்சிடலாம். 3 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 லெமனோட ஜூஸ், கொஞ்சமாக எண்ணெய் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணிக்கலாம். 1 கிலோ மீனில் நான் 3/4 கிலோ இருக்கும். நான் சதை பீஸாக பார்த்து எடுத்திருக்கேன். ஒரு 4-5 துண்டு முள் பீஸ் மட்டும் வச்சு அது பிரியாணிக்கு சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். சதை பீஸாக பார்த்து நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ அதுக்கு தேவையான அரிசியை நம்ம ஊற வச்சிடலாம். 1 கிலோ அளவுக்கு இந்தியா கேட் பாஸ்மதி ரைஸ் எடுத்துருக்கிறேன். என்னோடய சுண்டில் பார்த்திங்கன்னா 2.25 சுண்டு வருது 1 கிலோ. ஒவ்வொரு சுண்டு சைஸ் டிஃபர் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்குறேன், ரீஃபைண்ட் ஆயில். அதிகமாக எண்ணெய் ஊற்றி மீன் பொரிப்பேன் அப்படின்னா நீங்கள் 3/4 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க போதும். இதோட 3 பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 பிரிஞ்சி இலை, 2 பெரிய சைஸ் பல்லாரி ஸ்லைஸ் பண்ணதுக்கப்புறம் 3 கப்பு வந்துச்சு. அதையும் சேர்த்து லைட் கோல்டன் ப்ரௌன் வர வரையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். இது மாதிரி நம்ம சேர்க்கும்போது ஃபுட் கலர் எதுவுமே கலர் பண்ணி நம்ம சேர்க்க தேவையில்லை. நேச்சுரலான கலரே கிடைக்கும். இப்போ இது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இதோட பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கிக்கோங்க. மட்டன் சிக்கன் பிரியாணிக்கெலாம் நம்ம சேர்க்குற மாதிரி அந்தளவுக்கு இந்த ஃபிஷ் பிரியாணிக்கு தேவைப்படாது இஞ்சி பூண்டு. இப்போ இது கூட ஒரு 4 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். 3 பச்சை மிளகா 2ஐயும் சேர்த்து நான் லைட்டாக வதக்கிட்டு இது கூட ஒரு கை ஃபுல்லாக புதினா மல்லி சேர்த்துக்கிறேன். இதையும் லைட்டாக வதக்கிட்டு இந்த மசாலா நல்லா வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க. கல் உப்பு சேர்த்துருக்குறேன். உப்பு சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரையும் சிம்மில் நல்லா வேகட்டும். அந்த மசாலாலாம் நல்லா மசிஞ்சு வரணும். அப்போ தான் பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த சைடு நம்ம பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மீன், அதை நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். நல்லா மொறுன்னு பொரிச்சிட வேணாம். லைட்டாக ஒரு சதன்னு பொரிச்சா போதும். இப்போ இந்த சைடு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்து கலந்து விட்டுக்கிறேன். இப்போ நம்ம மீனில் நம்ம முள் பகுதி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இந்த மீன் ஒரு 3 நிமிஷம் குக் ஆகட்டும். இப்போ பாருங்கள், மீன் நம்ம பொரிச்சோம் இல்லையா, அதை நான் திருப்பி போட்டுக்கிறேன். திருப்பி போட்டுட்டு இது ஒரு 2 நிமிஷம் நல்லா பொரிஞ்சோன்னே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அடுத்த ஷிஃப்ட் இருக்கு இல்லையா, அதையும் நான் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ அதுக்கு நான் மறுவை எதுவும் எண்ணெயெலாம் ஊற்றலை, இதே எண்ணெயில் தான் பொரித்து எடுத்துக்கிறேன். நீங்கள் எண்ணெய் கொஞ்சம் நிறையா ஊற்றுனீங்க அப்படின்னா நம்ம பிரியாணிக்கு ஸ்டார்டிங்கில் ஊற்றின எண்ணெயை குறைச்சிட்டு இந்த எண்ணெயை தம்மில் போடும்போது நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா செட் ஆயிடுச்சு. இப்போ ஒரு 12 முந்திரி கிட்ட நான் தண்ணி லைட்டாக ஊற்றி ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பிரியாணிக்கு தேவையான தண்ணியை நம்ம மெஷர் பண்ணி ஊற்றிடலாம். என்னோடய சுண்டில் 2.25 சுண்டு அளவுக்கு நான் அரிசி சேர்த்துருந்தேன், அரிசி ஊற வச்சுருந்தேன். இப்போ அதுக்கு நான் 3 சுண்டு அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிக்கிறேன். 1க்கு 1.5ங்கிற கணக்கில் 3 சுண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டு ஒரு லெமனோட ஜூஸை நான் புழிஞ்சு விட்டுக்கிறேன். இப்போ இதை மூடி வச்சுட்டு இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்குது. நம்ம அரிசி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதை நான் களைஞ்சிட்டு
நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி அறவே இருக்க வேணாம். இப்போ இடையில வந்து இது 2 தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், இது வந்து நல்லா தண்ணியும் அரிசியும் வந்து ஈக்குவல் லெவலாக தெரியுது இந்த டயத்தில். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம் இல்லையா மீன், அதை வந்து இதில் வந்து 1 பை 1 நம்ம அரேஞ்ச் பண்ணிடலாம். லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்ட மாதிரி வைங்க. 24 கேரட்டில் அரிசி உடஞ்சா கூட அந்தளவுக்கு வந்து நமக்கு தெரியாது. ஆனால் பாஸ்மதி அரிசிங்கும் போது நம்ம கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அது உடஞ்சிடுச்சுன்னா வந்து நல்லா இருக்காது. ஸோ வந்து நம்ம ஊற வைக்கிற டைமிங், தண்ணி அளந்து ஊற்றுறது, இதில் கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். மட்டன் பிரியாணிக்கு அடுத்தது மோஸ்ட் ஃபேவரேட் அப்படின்னா எனக்கு ஃபிஷ் பிரியாணி தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ப்ரெஸ் பண்ணி வைக்கும் போது அந்த மீனோட ஃப்ளேவர் வந்து நல்லா அந்த பிரியாணியில் வந்து இறங்கும். இப்போ மீன்லாம் நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பேப்பர் போட்டு நம்ம மூடி வச்சு ஒரு தம்மில் வந்து ஒரு 20 மினிட்ஸ், ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 20 மினிட்ஸ் வச்சுருங்க. நான் நெய் எதுவுமே சேர்க்கலை. உங்களுக்கு நெய் தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் அது ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க ஆறட்டுண்டு. அதுக்கப்புறம் நீங்கள் ஓப்பன் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மட்டன் பிரியாணிக்கு அடுத்தது என்னுடைய மோஸ்ட் ஃபேவரேட்னு பார்த்தா அது ஃபிஷ் பிரியாணி தான். யாருக்கெல்லாம் ஃபிஷ் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள், நமக்கு சுட சுட ஃபிஷ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது உங்கள் ஃபேமிலி கூட சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.